ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 393 பார்க்க போகிறோம். சீசன் 18ஓட லாஸ்ட் எபிசோட் பர்த் ஆஃப் த 10th செஞ்சுரிக்கு ஆர்க். இதுக்கப்புறமா 414th எபிசோட்லேருந்து கண்டினியூ ஆகும். இந்த எபிசோடோட லாஸ்ட்ல அடுத்த என்ன ஆர்க் பார்க்க போறோங்கிறத சொல்றேன். போன எபிசோட்லயே மாதராவோட ஜுவாட் காராவை அட்டாக் பண்ண வந்திருக்குல்ல, எப்படி சாண்ட் வச்சு கார்ட் பண்ணி தப்பிச்சிருப்பான். ஷுக்காக்கு ஓவர் டூ பண்ணாதீங்க காரா, நான் இறுதியா எல்லா இரவுகளையும் உன்னோட சமமா செய்தெடுக்க முடியும்பான். காரா, நீங்கும் ஷுக்காக்கு புன்புக்கு மனுஷனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றப்பார்ல, அதை நினைச்சிட்டு ஷுக்காக்கு இவனுக்கு புன்புக்குவை ஞாபகப்படுத்த எல்லா டெய்லி பிஸையும் ஒரே சமயத்துல எழுப்பான். நருட்டோ பின்னால போக போக குராமா காசேகாகே பொடியா நருட்டோவை பார்த்துக்க எனக்கான ஃபேவராங்கும். மாதரா செம்ம ஹாப்பியா எழுப்பான். உனக்கு புரிஞ்சதில்ல காரான்னு கேட்கும் குராமா. டெய்லி பீஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆன உடனே என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நருட்டோ குராமாவோட சக்கரால இருந்து வெளியே வரவும் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும். காரா நருட்டோன்னு கத்துவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரூ எண்டிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. விழுந்த நருட்டோட கண்கள் மூடும். காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி விழாம பிடிச்சிக்குவான். கெடோ ஸ்டாச்சு 1 டைல்ஸ்லேருந்து 7 டைல்ஸ் வரைக்கும் அப்சர்வ் பண்ணிடும். யூகி பி கிட்ட சாரி கேட்கும். குராமா, நான் உன்ன நம்பி தான் விட்டுட்டு போறேன், காசேகாகே பொடியான்கும். இந்த தடவை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும். எல்லா ஷினோபிஸும் வாய்ப்பே இல்ல, மொத்தமா உறிஞ்சிச்சுட்டு ஷாக் ஆவாங்க. மாதரா இப்ப இருக்க என் படத்துல இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதான்னு தெரிஞ்சிருப்பான். ஒயிட் ஜிட்ஸு சில நொடிகள்ல இருந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இருந்தாலும் நீ ஒபிட்டோவோட ரொம்ப ஃபாஸ்ட்டுங்கும். நீ ரொம்ப பேசுறன்ட்டு மாதரா, என்னோட ஃபிளாப் இன்வென்ஷன்ஸ் நீங்கலாம் எப்பவும் எங்கிட்ட இருக்க குறையவே பாக்குறதுன்பா. அதுக்கு ஜெட்ஸு, நாங்க பிளாக் ஜெட்ஸுக்கு பொல்லாத நாக்குன்னு நிக் நேம் வச்சிருக்கோம். அப்புறம் ஒயிட் ஜெட்ஸு ஆனா எங்களை நாங்களே அசைக்கும் நாக்குன்னு கூப்பிட்டுக்கிறோம். மாதரா இன்னொரு பேட்டிலும் நல்லா போகும் நம்புறன்பா. கவலைப்படாத, பேஸ் தான் குட்டா இருக்காச்சுங்கும். டோபிராமா சடனா வந்து ஃபிளைங் ரைஜின் ஸ்லைஸ் பண்ணுவாரு. மாதரா தடுத்துட்டு பிளாக் சக்கரா ரிசீவரை கொண்டு வருவான். குத்த டோபிராமா திரும்ப ஃபிளைங் ரைஜின் பண்ணி மேல போய் குணாயை பிடிச்சிட்டு அவன் சாவை என் கையில தான் வருவாரு. நருட்டோவை காப்பாத்தின காரா இது என்னோட சான்ஸ்ன்ட்டு போவான். கடைசி நிமிஷம் இதையே துடிக்கிறது கேட்கும்ல, அதை ஃபீல் பண்ணிட்டு காரா நருட்டோன்பான். சாகர தருவாயில காரா காரான்னு கூப்பிட்டு நருட்டோ தானே முழிக்க வச்சிருப்பான். அதை யோசிச்சுட்டு சத்தியமா நான் அவனை சாக விட மாட்டேன்னு திங்க் பண்ணுவான். மாதரா டோபிராமா முதுகு புறம் குத்திருப்பான் பிளாக் சக்கரா ரிசீவரை. அவனோட ஆப்பனன் ஜெயிப்பான்னு தெரிஞ்சுமே அவனை தாக்க நினைக்காதான் செயல்முறையான்னு கேட்பான். திரும்பவும் பொடியினங்களை வச்சு எல்லாம் செய்ய பாக்குறது. நீ இன்னுமே ஒரு பிரதிநிதி இல்லையா டோபிராமான்னு கேட்பான். டோபிராமா அது உனக்கும் பொருந்துன்பாரு. மாதரா இருந்தாலும் இறைமை இருக்க இடமே இப்ப என் பக்கம், உடனேயே பாத்துக்கோ. இதுவரை இல்லாத வேகமான ஷினோபி, உங்க 2 அண்ணன் தம்பியால உங்களோட ஃபார்ம் ஸ்பீடை ஏன் எடுக்க முடியுங்க ஒரு காரணம் இருக்கு. அது கோஇன்சிடென்ஸோ இல்ல தவிர்க்க முடியாததோ. இப்ப விளிம்பு என் பக்கம் இருக்கு, கூடவே சில புது கண்களும் பழுத்துட்டு இருக்கு. எந்த பக்கம் முடியணுங்கிறதுல கிளியரா இல்லாமேன்பான். சாஸ்கேவை காட்டுவாங்க. பாஸ்ட்ல ஹஷிராமா சாஸ்கேவோட கருடா வரவும் வெயிட் பண்ண சொல்லுவாரு. டேய் சிங்க பையா, உனக்கு ஒரு ஜுட்சுவை கொடுக்குறேன்னு இருப்பாரு. என்ன ஜுட்சுவான் இருப்பான் சாஸ்கே. ஹஷிராமா, ஆமா மாதரா என்னோட சேஜ் சக்கராவை தேடிட்டான். இந்த ஜுட்சு சேஜ் சக்கராவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவனை பிடிச்சிருன்னு இருப்பாரு. சாஸ்கே, அதை நீயே பண்ணிக்க வேண்டியதானே, கூடவே நீ ஒரு ரீஅனிமேஷன் சீக்கிரமாவும் ரெக்கவர் ஆகிக்கலாம். வேணா சொல்லு, உன் முதுகுல இருக்க விஷயங்களை நான் எடுத்துறேன் இருப்பான். இந்த ராட்ஸ்ல பார்க்க போனா என்னோட சக்கரா பாயிண்ட்ஸை தொலைக்கிற போல இருக்கு. சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணாம என்ன தடுக்குது. அதெல்லாம் தாண்டி இதை நீ தொடர்றது எனக்கு ரொம்ப பேட் ஐடியான்னு ஃபீல் ஆகுதுன்னு பாரு ஹஷிராமா. இப்ப எங்கிட்ட ரிமைனிங் இருக்க சக்கராவெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், போய் மாதராவை தடுத்து நிறுத்துன்னு இருப்பாரு. சாஸ்கே, எங்கிட்ட சொல்ற, நான் உச்சிஹான் இருப்பான். ஹஷிராமா, நீ அப்படியே அவனை போல இருக்க, மாதராவோட தம்பி மாதிரி ரீசனா உச்சிஹான் பாரு. சாஸ்கே, அதுக்கும் மாதராவை நான் தடுக்கணுங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்ட்டு கருடாவோட மூக்க ரப் பண்ணுவான். ஹஷிராமா, மாதரா அடிப்படையிலே கைண்டானவன், அவன் தம்பியை ரொம்பவுமே நேசிச்சான், அதனாலதான் மீட்கிறதுக்கான வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தான் பாரு. சாஸ்கே கிட்ட மாதரா, எல்லாத்த விட நான் உன்னை கொல்றது வேஸ்டா போயிடும், ஒன்னு பண்றியா, கத்தியை போட்டு என் கூட வந்து சேர்ந்துரு, உச்சியால சர்வே வான ஊத்தனா என்ன சொல்றேன்னு கேட்டிருப்பான். இதை கேட்ட சாஸ்கே, மிஸ்டேக்கே இல்ல, என் மனசளவுல நீ ஒரு செத்து போனவன்டான் இருப்பான். அப்படியான்ட்டு மாதரா, உனக்கு அதிக நேரம்லாம் இல்லைன்னு இருப்பான். ஹஷிராமா, உன்னால ஃபோர்ஸ் பண்ணாமே மாதராவை தடுத்து நிறுத்த முடியும், இப்ப எனக்கு முன்னால வந்து நில்லுவான் இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வருவான் சாஸ்கே. மாதரா அவன் கையில இன்னொரு சக்கராட வர வச்சு உடச்சு டோபிராம தலையிலேயே இறக்கிட்டு, நேர்மையா சொல்லணும்னா நான் இதை உனக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஈசுனாவை கொன்னவனா நீ இருந்ததுல இருந்துன்பான். பாஸ்ட காட்டுவாங்க. ஆனா நீ இப்ப வெறும் நகர சடலமா இருக்கனால அது அரிதா ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குதுன்பா. டோபிராமா, மாதரா நீ திரும்ப உயிரோட வரணுங்கிற அளவுக்கான ஆசை அப்படி என்னதாண்டா இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. நம்மளோட சகாப்தம் நம்மளோட காலங்கள்ல எப்பவும் முடிஞ்சு போச்சுன்னு பாரு. மாதரா, ஹஷிராமா உருவாக்க முடியாத நேஷனை நான் உருவாக்க விரும்புறேன், ஆனா இது என் முன்னோடியான ஹஷிராமாவோட உலகம் ஃபெயில் ஆனது. இறக்கு இருக்கிற நோயாளியை காப்பாத்த கடுமையான நடவடிக்கை தேவன்பான். நான் கிளம்புறேன்ட்டு ஜெட்ஸு கிளம்பிரும். டோபிராமா, அப்படின்னா த இன்ஃபினிட் சுக்கியோமின்ங்கிற விஷயம் உன்னோட ஐடியாவான்னு கேட்பாரு. இது குணப்படுத்தும் நினைக்கிறேன்னு கேட்பாரு. மாதரா, ஆமா ஹஷிராமா விருப்பப்பட்ட நேஷனை பில்ட் பண்றதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு முரண்பாடு. மக்கள் அமைதிக்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா இருந்தாலும் இன்னொரு கையில மோதலுக்கு ஏங்கிட்டு இருந்தானுங்க. அந்த இருமையில இருக்கதான் மனுஷனும் அமைதியை மட்டுமே விரும்புறக்கு, முதல்ல கைவிடுறக்கு, மக்களை மக்களா இருக்க தடுக்கும். அப்புறம் இந்த 2 விஷயமே சைட் பை சைடா ஒன்னா
நிக்குன்பான். பாஸ்ட்ல ஹஷிராமா மாதராவோட முதுகுல குத்திட்டு வில்லேஜ பயமூத்த பாக்குற எவனையும் நான் மன்னிக்க மாட்டேன். ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, ஈவன் அது சொந்த குழந்தையா இருந்தாலும் சரின்னு இருப்பாரு. மாதரா விழுந்திருப்பான். பிரசன்ட்ல மாதரா டோபிராமா கிட்ட மக்கள் எதையோ காப்பாத்துறதுக்கு தங்கிட்ட இருக்க எதையோ தியாகம் பண்ணுவாங்க, உண்மையான கனவு உலகத்துல தவறன்பான். டோபிராமா நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குன்ட்டு சிரிச்சிட்டு மனசுக்குள்ள, ஆனா இது ஒன்னும் கனவு இல்ல, நீ உள்ள இன்டர்ஃபியர் பண்றதுக்கு அட்டாக் வைப்பாரு. சுசுனாவோட தடுத்துருவான். சாஸ்கே மேல இருந்து அட்டாக் வைக்க வருவான். ஏதோ அவனை ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். மாதரா இதை நீ ஹஷிராமாவோட முரண் உலகம்னு சொல்லிக்கலான்பான். சாஸ்கே மனசுக்குள்ள செம்ம கடுப்புல இருப்பான். என்னடா அதுன்ட்டு மாதரா சாஸ்கேவோட கத்தி எடுத்துட்டு, சொல்ல போனா உனக்கு கிடைக்கணும்னா உன்னை கண்டிப்பா தியாகம் செஞ்சாகணும்பான். டோபிராமா நிறுத்து மாதரா, இன்னும் முன்னால போகாதேன்னு பாரு. மாதரா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, இல்லனா ஈவன் அது என் சொந்த குழந்தையா இருந்தாலும் சரின்ட்டு சுவாடா இறக்கிடுவான். மாதரா நான் உனக்கு நிறைய நேரம் கொடுத்தேன், எச்சரிச்சேன், இன்னும் அதிக நேரம் இல்லடான்னு. எவ்வளவு தூரதிஷ்டன்பான். காரனாட்டோ தூக்கிட்டு போவான். சாஸ்கே முதுகுல ரத்தம் வரும். டோபிராமா என்ன மாதிரியான மனுஷன்டானின்பாரு. சாஸ்கே துடிப்பான். காஞ்சியான் லோட்டஸ் கிங்கோட டோபி வருவான். நான் சுருளின்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சேன்ல, அவன் தான் டோபி. மற்ற ஷினோபி ஷாக் ஆவாங்க. ரைக்காகே தடுக்க பாப்பார், அடிச்சு வீசிரும். மிசுக்காகவே அடிச்சு பறக்கூடும். என் ஜுட்சு ஆக்டிவேட் ஆகலின்ட்டு மனசுக்குள்ள என் சக்கரான் திங்க் பண்ணுவாங்க. சுச்சிக்காகே இப்படிப்பட்டவனால நாங்க தடுக்கப்படுவோங்கிறத என்னால நம்ப முடியலன்பாரு. சக்குர அந்த வினோதமானவன் நம்மள அங்க போக விடாம தடுக்கிறான்பா. சுனோட மனசுக்குள்ள வுட் ஸ்டைல பயன்படுத்துறான். எக்ஸாக்டா யாருதான் அவன் திங்க் பண்ணுவாங்க. டோபி நான் தான் சொன்னனே உங்களை அவ்வளோ ஈஸியால என்ன பாஸ் பண்ணி போக விட்டுற மாட்டேன்னு. பை த வே நான் உங்ககிட்ட ஒரு சீரியஸான கேள்வி கேட்டேன், பதில் சொல்றதுக்கு எவனுமே இல்லையா? நான் தான் கேட்டனே பாத்ரூம் போற உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்பான். சொன்னல சுருளி, ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். லோட்டஸ்ல இருக்க மற்ற வாய்களை திறக்கும். ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு சக்கர எலமெண்ட்ஸ் வரும். டோபி நீங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு அப்புறமா ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் கிடைக்கும்ல, அது போலதானே இருக்குன்னு சொல்லி கேட்பான். மீஃப்னே 5 சக்கர நேச்சர்ஸ் ஒரே சமயத்திலயா, இது எப்படி கவுண்டர் பண்ணனு பாரு. எரிஜன் அதை நான் பார்த்துட்டு க்ளோன் பண்ணி முன்னால வந்துட்டு கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இதை பார்த்து டோபி இம்ப்ரெசிவ்ட்டு ஒரே ஜுட்சுவை பயன்படுத்துற ஒரே சமயத்துல கவுண்டர் அட்டாக் ஆகும். ஈனோ தப்பிச்சன்பா. லாட் தேர்ட குறைச்சு மதிப்பிடாதீமா கீபா. ஷிகமாரு மனசுக்குள்ள எல்லாரும் அவங்க சக்கரால எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. அதனால ரீஅனிமேட் செய்யப்பட்ட லாட் தேர்ட் மட்டும் எதிர்த்து சண்டை போடுறாரு. லாட் தேர்டுமே போனா மொத்த பெருங்காலி. மாதராவை விட்டு தள்ளிட்டு இப்போ இவனை சமாளிக்காத பார்க்கணும் திங்க் பண்ணுவான். சக்குரா மனசுக்குள்ள நேர்மையா சொல்லணும்னா, லேடி சுனாடை சீசனே அப்புறம்னா மெடிக்கல் என்ஜிட்ஸுவே பயன்படுத்த முடியாதுங்கிற போல எல்லாரும் சண்டையிட தொடங்கணும்னு திங்க் பண்ணுவா. சுச்சிக்காகி மனசுக்குள்ள இந்த லார்ஜ் ஸ்கேல் பேட்டில் பெரிய தாக்குதல்களை பயன்படுத்துறதுனால ரொம்ப நீடிக்குதுன்னு திங்க் பண்ணுவார். அப்புறம் ரீகுரூப் ஆகிறதுக்கான சான்ஸே இல்ல. நாங்க மாதராவை டேக் கேர் பண்ணிக்க யங் நருட்டோ நம்புறதை விட்ட வேற வழியிலன்னு திங்க் பண்ணுவாரு. ஒரோச்சிமாரு அவன் டீமோட ஒழிஞ்சிட்டு இருப்பான். சீகட்ஸ் இதான் நமக்கான சான்ஸ்ல ஆட ஒரோச்சிமாரும்பா. ஒரோச்சிமாரு பார்த்துட்டு மனசுக்குள்ள இந்த எதிரின்னு திங்க் பண்ணுவான். காரின் ஐயோன்ட்டு துடிப்பா. சீகட்ஸ் அமைதியாக சொல்லுவான். சஹன்ட்டு அழுவா. என்னாச்சுட்டு ஜூகோ சாஸ்கேக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு பார்க்க போனா சீக்கிரம் நான் உள்ள குதிச்சாகணும் போல என்பான். ஈனோ தடுமாறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான் ஷிகமாரு. ஹீபா நருட்டோன்பான். காராவை பார்த்துட்டு சான்ஷினோபிஸ் அது லார்ட் காரான்பாங்க. காராவதோ அங்க இருக்காங்கன்னு பக்கத்துல போவான். சாக்குரா நருட்டோவை பார்த்தோன்னு ஓடுவா. காரா எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல, ஓகே நீங்க என் கூட வந்தாகணும், நம்ம போற வழியில நருட்டோவை முடிஞ்ச வரைக்கும் குணப்படுத்த பாருங்கன்பான். சுனாடை மெடிக்கல் என்ஜிட்ஸுவை பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கான சாக்கராலாம் இப்ப என்கிட்ட இல்ல, சக்குராவை கூட்டிட்டு போ, அவளால கொஞ்ச நாச்சு உதவ முடியும்பாங்க. சக்குரா நருட்டோக்கு எப்படி ஆச்சுன்னு கேட்பா. காரா சீக்கிரம் போலான்பான். சக்குரா சீக்கிரம் ஏறும்பாங்க. சுச்சிக்காக இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாரு. என்னட்டா நருட்டோ இங்க இருக்கானான்னு கேட்பா. ஹீபா ஆமா அதோ அங்க. பியாக்குகான நீ பயன்படுத்தி பார்க்கலாமேன்பான். ஷீனோ அவன் மாதராவை தோக்கடிச்சானா என்னன்னு கேட்பான். என்னட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பாக்குறப்ப நருட்டோட இதயம் பலவீனமாயிட்டு போறதை நோட் பண்ணுவா. நருட்டோன்ட்டு ஓடுவா. காரா கூட்டிட்டு போயிருவான். என்னட்டா தடுமாறி விழுந்துட்டு நெஜியனா தயவு செஞ்சு நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணுன்ட்டு அழுவா. செச்சு டோபி கிட்ட வந்துட்டு நருட்டோ உசுமாக்கி இன்னும் சாகாம இருக்கான், அதுவும் உசுமாக்கி கிளான்கிறனால. ஆனா அவனை ஹீல் பண்ண ட்ரை பண்றதெல்லாம் கம்ப்ளீட்டா வேஸ்ட். டெய்லி பீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜின்சுருக்கி செத்துருவாங்கலங்கோ, அது ஒரு அப்சல்யூட் ரூலுங்கோ. இதுக்கப்புறமா கெடோ ஸ்டாச்சு டிசப்பியர் ஆயிரும். சாஸ்கே அப்படி கீழே விழுந்துருவான். மாதரா கீழே வந்துட்டு சிம்பிளா உண்மையை சொல்லணும்னா, உனக்கு இந்த கண்கள் கிடைச்சிருக்குனா பல பெரிய இழப்புகளுக்கு அப்புறமாவும் நீ எதையாவது தேடிட்டு இருக்கணும்பா. சாஸ்கே பார்க்கவும் மாதரா, ஆனா இப்ப இங்க எல்லாமே முடிஞ்சிரும், நீ உன்னையே இழப்ப, இததான் ஒரு உண்மையான முடிவுன்பாங்கன்பான். சாஸ்கேக்கு இட்டாச்சி சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். எப்ப பார்த்தாலும் நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தள்ளி வச்சுட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் காரணம் உன்னை இதுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் உன்னால கண்டிப்பா அப்பா அம்மா அப்புறம் மிச்சம் இருக்க உச்சிகவெல்லாம் மாத்திருக்க முடியும்னு. என்னன்னாலும் சரி நான் உன்னை எப்போ நேசிப்பன் இருப்பான். சொல் வெளியே போறப்ப கூட இட்டாச்சி ஒரு வார்ம் ஃபீலிங்ல போயிருப்பான். இதை யோசிச்ச சாஸ்கே கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். விழுந்துருவான். நான் இன்னும் சாகல, சாகவும் மாட்டேன்ட்டு ரொம்பவுமே கத்துவான். எந்திரிக்க பாப்பா விழுந்துருவான். மாதரா தரையில கத்தி இறக்கிட்டு கிளம்பிடுவான். சாஸ்கே நான் இட்டாச்சி வாழ்ந்த வாழ்க்கையை வீண் போக விட மாட்டேன்பான். இட்டாச்சி கிராமத்துக்குள்ள என்ன இருள் முரண்பாடுகள் இருந்தாலும் நான் இன்னுமே லீஃபை சேர்ந்த இட்டாச்சி உச்சியா தான் இருப்பான்ல. அதை யோசிச்சுட்டு இல்ல இதுங்க முடியக்கூடாது, நான் உண்மையான கிராமத்தை கட்டமைக்கிற வரைக்கும் ஒரு உண்மையான காகேவா ஆகிற வரைக்கும் திங்க் பண்ணுவான். நான் சாக மாட்டேன்ட்டு அப்படியே சோர்ந்துருவான். அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க. சக்குரா ஹீல் பண்ணிட்டு கை விட்டுறாத நருட்டோ, நீ ஸ்ட்ராங், உன்னால முடியும், எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு போராடுவா. மனசுக்குள்ள என்னோட சக்கரம் எல்லாமேன்பா. சாஸ்கேவை காட்டுவாங்க. காரின் அழுகிறத பார்த்துட்டு சுயிகட்சு என்னாச்சுன்னு கேட்பான். சாஸ்கே இப்பன்பா சக்குரா நருட்டோக்கு ட்ரீட் பண்ணிட்டு இந்த ரேட்லயே போச்சுனா நருட்டோ சீக்கிரமேன்பா. சக்குராவும் காரினும் ஒரே சமயத்துல நருட்டோன் சாஸ்கே செத்துருவாங்கன்பாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நியூ யூனியன் எக்ஸாம்ஸ்ங்கிற எபிசோட் தான் அடுத்த ஷிப்ல இருந்து அடுத்து பார்க்க போறோம்பாங்க சொன்னாரு. அடுத்த எபிசோட்ல இருந்து சீசன் 19 பார்ப்போம். டோட்டலா 20 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 20 எபிசோட்ஸுமே இன் நருட்டோஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் த ஃப்ரெண்ட்ஸ் பேட்ஸ்ங்கிற ஆர்க்கு சேர்ந்தது. 414க்கு மேல பர்த் ஆஃப் த 10 Tails செஞ்சுரிக்கு திரும்ப தொடரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.